ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து நடக்க போகிறதா சொல்லி ஒரு டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது சிபிஎஸ்சி பொதுத் தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அது வந்து முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொரோனா தொற்று காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இன்னும் ரீஓப்பன் பண்ணவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. பள்ளிகள் வந்து இன்னும் திறக்கப்படாத நிலையில் 2021ஆம் ஆண்டுக்கான சிபிஎஸ்சி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுமாங்கிற கேள்வி எழுந்த நிலையில் பொதுத் தேர்வுகளை நடத்தும் தேதிகள் குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சிபிஎஸ்சியோட செயலாளர் அனுராக் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சியோட செயலாளர் அனுராக் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்வுகளை வந்து ஆன்லைன் மூலமாக நடத்த போகிறோன்னு சொல்லி வெளியான தகவல் வந்து முழுக்க ஒரு தவறு. நாங்கள் தேர்வுகளை வந்து எழுத்துப்பூர்வமாக தான் வந்து நடத்துவோம், ஆன்லைனில் வந்து நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கான அந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மீடியாவிலுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அதாவது 10th 12th வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் 15ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைம் டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. சரிங்களா? இன்னும் சிபிஎஸ்சி தேர்வுகள் பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே வந்து வெளியாகலை. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டுக்கு எந்த அப்டேட்டும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டேட் போர்டுக்கு ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் என்ன சொன்னார்னா, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து டிசம்பர் மாதம் இறுதியில் முடிவு செய்யப்படும். அதாவது எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது குறித்து டிசம்பர் எண்டில் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு சில மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்வுகளை ரத்து செய்வது குறித்து டிசம்பர் இறுதியில் முடிவு செய்யப்படும் சொல்லி செய்தி அப்படியே வந்து மாற்றி விட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. 0 அகாடமிக் இயரும் பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்படி 0 அகாடமிக் இயர் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் முதல்லேருந்து 11th 12th 10th அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி இன்னொரு வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.